டிஎன்ஓயு பிப்ரவரி மார்ச் டேர்ம் அண்ட் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ தான் வரும்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்தில், ஏன்னா அப்படி தான் புலம்பிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ரிசல்ட் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கே, அடுத்ததுக்கு ரிசல்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த ஒரு ஃபோட்டோவை அனுப்பி எனக்கு கேட்டிருந்தாங்க. பர்சனலாக 2-3 பேருக்கு அனுப்பியிருந்தாங்க. நேற்று மார்னிங்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. இது வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதை அனுப்பி இது மாதிரி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம்ல. அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறாங்களாம். அதனால் ஒருவேளை ரிசல்ட்லாம் இதனால் வர டிலே ஆகுதோ, ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களோ, இவங்க வேறு போராட்டம் பண்ணுறாங்க, அப்போ இன்னும் டிலே ஆகும் போல ரிசல்ட் அப்படிலாம் எனக்கு கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தா நம்ப முடியலை. ஏன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் மற்றபடி அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் எதுவும் ஷேர் ஆகலை, நம்ப முடியலை. ஏதோ இந்த காலேஜ் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஈவினிங் இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு போகும்போது செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்களே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஜாலியாக சிரிச்சுட்டே போஸ் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. பார்த்து நம்ப முடியல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டிக்கல் மேகசினில் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ போராட்டம் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உள்ளிருப்பு போராட்டம் அப்படின்றது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ டிஎன்ஓயு கேம்பஸ்குள்ளே கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கால வரையற்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போதே, இது ஒரு நாள் போராட்டம் 3 நாள் போராட்டம் அந்த மாதிரி கிடையாது. இது கண்டிப்பாக 1 வீக் அல்லது 10 days அந்த லெவலில் கண்டிப்பாக இந்த போராட்டம் அப்படின்றது மினிமம் குறைந்தபட்சம் அந்த லெவலையாக இருக்கும் அப்படின்றத நம்பலாம். ஏன்னா கால வரையற்ற அப்படின்ற வேர்டெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸராக அடிஷ்னல் டியூட்டியாக இப்போ அதர் காலேஜஸ்லாம் அனுப்பி வைக்கிறீங்க, ஸோ அதெல்லாம் வேண்டாம், அந்த ஆர்டர் இப்படி போட்டிருக்கீங்க, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஆக்சுவலி டிஎன்ஓயூவில் 32 டிபார்ட்மெண்ட் மொத்தமாக இருக்குது. அந்த 32 டிபார்ட்மெண்ட்டுக்கு 105 ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த 32 டிபார்ட்மெண்ட்டுக்கு வெறும் 37 டீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும், 37 ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் விஷயத்தையும் சரி, ஒரு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸையும் சரி, ஸோ ரெண்டையும் சேர்த்து கவனிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இப்போ இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஈக்குவாலிட்டியாக ஒரு ஒர்க் லோடு ஆல்ரெடி இங்கே அதிகமாக இருக்குது யூனிவர்சிட்டியில் வேறு. இது போக அதர் காலேஜஸில் வேறு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்க சொல்லி அடிஷ்னல் டியூட்டி வேறு போடுறாங்க. இது எங்களுக்கு இன்னும் ஒரு மனப்பாரத்தை ஏற்படுத்தும். பிகாஸ் ஜூன் 30 இந்த மாதிரி ஒரு ஆர்டரை கவர்மெண்ட் சைட்லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓ பப்ளிஷ் பண்ணதுனால இப்போ இந்த அகடமிக் இயரில் ஒரு 44 நியூவான சப்ஜெக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நியூ சப்ஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற அஃபெக்ட்னால தான் இந்த மாதிரி ஆகிருக்கு. இதில் தமிழ், இங்கிலீஷ், பாட்டனி, ஜியாகிரஃபி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு 7 டீச்சர்ஸு, அதாவது 7 ப்ரொஃபஸர்ஸை பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜுக்கெலாம் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் லெக்சராக போய் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அடிஷ்னல் டியூட்டிலாம் போடுறாங்க. ஸோ அந்த ரீசனால் தான் இப்படி போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் இப்போ டிஎன்ஓயு ப்ரொஃபஸர்ஸ்லாம் சேர்ந்து நேற்று டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் கமிட்டி சொல்லுவாங்க, சிண்டிகேட் கமிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த நிதிக்குழுன்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் கமிட்டி, அவங்கள்ட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே எங்களுக்கு இதை அடிஷ்னல் டியூட்டிஸை எங்களுக்கு ரிமூவ் பண்ணி விடுங்க, இதை எங்களால் பார்க்க முடியலை அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. அண்ட் ரிக்வஸ்ட்டோட வச்சதும் இல்லாமல் அதோட ஒரு ப்ரொப்போசல் அதையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் அப்படின்னா அந்த கேம்பஸ்குள்ளே இருந்துக்கிட்டே வெளியில் வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி உள்ளிருப்பு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா